தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி அவர் செய்கிறவர். அந்த தயவும் இரக்கமும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இருதயத்தில் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவனுக்காக வாழ்வதற்குரிய நல்ல தீர்மானங்களை, அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிதாக இருந்தாலும் நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய தயவும் ஆண்டவருடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும். மனுஷர்களுடைய தயவும் மனுஷர்களுடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூதேயா தேசத்தில் இருந்து எருசலேம் பட்டணத்தில் இருந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார். அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இந்த 4 வாலிபர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏன் இந்த 4 வாலிபர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என்றால் இவர்கள் 4 பேர் தான் இந்த நல்ல தீர்மானத்தை எடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அநேகர் வந்தார்கள் பாபிலோனுக்கு. யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளாக அநேக யூத மக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் இந்த 4 வாலிபர்கள் தான் நல்ல தீர்மானத்தை, தேவனுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். இந்த வாலிபர்கள் ராஜ குலத்தார், துணை மக்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவை சேவிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். அந்த அப்படிப்பட்ட திறமை உள்ள இந்த வாலிபர்கள் சிலருக்கு ஆண்டவர் சில வாலிபர்களுக்கு இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய பாஷையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சாஸ்திரத்துல அந்த பாபிலோன்ல இருக்கிற என்னென்ன காரியங்கள் உண்டோ, கல்வியில பாபிலோனில் இருக்கிறதான அந்த ஞானத்துல, அந்த சாஸ்திரத்துல, அந்த கலையில, அந்த ஜோசியத்துல, அந்த அங்க இருக்கிறதான வான சாஸ்திரத்துல என்னென்ன காரியங்கள் உண்டு அவைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவர்களை இன்னும் தேர்ந்தவர்களாக மாற்ற வேண்டும். ராஜாவுக்கு அவர்கள் திறமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். எனவே இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ராஜா சொன்னான், நான் உண்கிற, நான் சாப்பிடுகிற போஜனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் குடிக்கிற திராட்சை ரசத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். எந்த ஒரு ராஜாவும் தன்னுடைய சாப்பாடை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க விரும்ப மாட்டான். தான் அருந்துகிற பானத்தை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க விரும்பவே மாட்டான், கொடுக்கவும் மாட்டான். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தான் கூட இருக்க போகிற வாலிபர்களுக்கு, தன்னுடைய சன்னிதானத்தில் பெரிய அறிவாளிகளாக, தான் ராஜ்யத்தில் தனக்கு அடுத்த நிலைமையில் இருக்க போகிற வாலிபர்களுக்கு, அப்படிப்பட்ட திறமை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் போஜனத்தை, ராஜாவின் அந்த திராட்சை ரசத்தை தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 3 வருஷம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 3 வருஷம்
கண்டிப்பாக அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்தப்படும் பொழுது அவர்கள் திறமையானவர்களாக காணப்படுவார்களானால் அவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களாக சமர்த்தமாக விளங்க வேண்டும். எந்த விஷயத்துல ராஜா அவர்களை கேள்வி கேட்டாலும், எந்த விஷயத்துல விசாரித்தாலும் அவர்கள் எப்படி பண்ணணும்? சாமர்த்தியமாக சமர்த்தனாக 10 மடங்கு சமர்த்தனாக காண வேண்டும். அப்படி என்கிற ஒரு கட்டளை இட்டார். இந்த 4 வாலிபர்கள் மாத்திரம்தான் ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும் என்று நினைத்தார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் ராஜாவின் சாப்பாடு கிடைக்கிறது சந்தோஷம், அதை ஆசையாக சாப்பிடுவதற்கு நினைத்தார்கள். ஆனால் இந்த 4 வாலிபர்களும் ராஜாவினுடைய போஜனம் தன்னை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும் என்று நினைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4 பேரும் ராஜ குலத்தார், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள், வேதத்தின்படி வாழ்ந்தவர்கள், நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும். இந்த பழைய ஏற்பாட்டின்படி இந்த ராஜ போஜனம், நேபுகாத்நேச்சார் இருக்கிற அந்த ராஜ போஜனம் வேதத்தின்படியான போஜனம் அல்ல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். வேத வசனங்களின் படியான சாப்பாடு அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். லேவியராகமம் 11வது அதிகாரம், லேவியராகமம் 11வது அதிகாரத்திலும் உபாகமம் 14வது அதிகாரத்திலும் என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக் கூடாது என்கிற ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது வீடுகளில் போய் நீங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக வாசித்து பார்க்க வேண்டும். லேவியராகமம் 11வது அதிகாரம், உபாகமம் 14வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தில் தேவன் சொன்ன உணவுகளை மாத்திரமே சாப்பிட வேண்டும். தேவன் விலக்கின, தேவன் தீட்டுப்படுத்தும் என்று மனிதனை தீட்டுப்படுத்துகிற ஆகாரங்களை விலக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆகாரங்கள் மனிதனை அசுத்தப்படுத்தும், மனிதனை தீட்டுப்படுத்தும், அவைகளை விலக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த உணவு பட்டியலை நன்கு அறிந்தவர்கள். இந்த உணவு பட்டியல் தேவன் விலக்கினவை ஆகாரத்தை புசியாது இருந்தால் மாத்திரமே ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு மனிதன் சுத்தமான மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் விலக்கின எந்த ஆகாரத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. தேவன் விலக்கின எந்த மிருகத்தையும் புசிக்க கூடாது. தேவன் விலக்கின எந்த பறவையும் புசிக்க கூடாது. அருவருப்பான எதையும் புசிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த அருவருப்பான தேவன் விலக்கின சாப்பாடெல்லாம் யார் புசித்தது? பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் ராஜ போஜனம் எது என்றால் தேவனால் அருவருக்கப்பட்ட, தேவனால் விலக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஆகாரம் தான் ராஜாவின் போஜனமாக இருந்தது பாபிலோன்ல. எனவே இந்த தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் இந்த போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும் என்று அறிந்ததினால அவர்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. எனவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இவருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும், இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஆண்டவரே, வேதத்தில் விலக்கின சாப்பாடை நாங்கள் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இந்த பாபிலோன்ல வாழக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி தேவனுடைய தயவை, தேவனுடைய இரக்கத்தையும் கேட்டுட்டு அந்த தலைவரிடத்தில் போய் ஒரு விஷயம் வேண்டிக் கொண்டார்கள். எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். இந்த ராஜாவின் போஜனத்தினால், இந்த ராஜாவின் போஜனம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பருப்பை கொடுங்கள், நல்ல காய்கறிகளை கொடுங்கள், நல்ல பழங்களை கொடுங்கள். நாங்கள் எங்களை சோதனை பண்ணி பாருங்கள், 10 நாள் கொடுத்து பாருங்கள். மற்றவர்கள் முகங்களையும் எங்கள் முகங்களையும்
சோதனை பண்ணி பாருங்கள், நாங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு அதை தொடர்ந்து கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கபடி செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. இவர்களுடைய தலைவரிடத்தில் போய் நாங்கள் ராஜாவின் பட்டணம் செய்யக்கூடாது, ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், பரிசுத்த பைபிள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது, நாங்கள் ஒரு யூதன், அதனால நாங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்டோம், நாங்கள் எங்களை அசுத்தப்படுத்திக் கொள்வோம், தீட்டுப்படுத்திக் கொள்வோம் என்று போய் சொல்லவில்லை. கவனிங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீ இதுக்காக தான் உன்னை சாப்பிடாம வச்சிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ யார், நீ எப்படிப்பட்டதை சாப்பிடுகிறாய் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அது உன் இருதயத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தீர்மானம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எடுக்கக்கூடிய நல்ல தீர்மானங்களை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அது நம்மை அருவருப்பாத அசுத்தம், அது நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும் என்று நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில கருதுவோமானால் அவைகளிலிருந்து நாம் விலகி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல போய் இந்த ராஜா சாப்பாடு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அசிங்கத்தை சாப்பிடுன்னு வச்சிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொன்னோம், எழுத சொன்னா, எனக்கு பருப்பை கொடுங்க, மரக்கறியை கொடுங்க, சோத்திரம் அதை எனக்கு கொடுத்து பாருங்க, சோத்திரம் அதான் என் சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளும், இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளாதுன்னு கூட சொல்லல, இதை கொடுங்க, என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரியாக பேசினார்கள், சரியாக பேசினார்கள், சரியாக தீர்மானம் பண்ணினார்கள், சரியாக வேண்டிக் கொண்டார்கள். எனவே தேவன் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் ஞானமாய் பேசும்போது, நாம் ஞானமாய் தீர்மானம் பண்ணும்போது, நாம் ஞானமாய் செயல்படும் போது தேவன் நமக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்கள் ஞானத்தினால் எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வேகமாக சில வசனங்களை சொல்லுகிறேன். லேவியராகமம் 20வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். லேவியராகமம் 23 வேகமாக 20வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள், அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன். இந்த ஜனத்தினுடைய வழிபாடுகளின்படி நடவாதிருங்கள், இந்த ஜனங்களுடைய வழிபாடுகளின்படி நடவாதிருங்கள். 25வது வசனத்திலிருந்து 26 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் விளக்கிற எந்த மிருகத்தையும் நீங்கள் புசிக்க கூடாது, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய வழிபாடு என்ன? உலக ஜனங்களுடைய வழிபாடு என்ன? கவனிங்க. உபாகமம் 32:37 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? என்ன குடிச்சாங்களா? அந்த தெய்வங்கள் என்று சொன்ன விக்கிரகங்களுக்கு அவர்கள் பலியிட்ட பலிகளினுடைய கொழுப்பை தின்னாங்களாம். அதுதான் ராஜ சாப்பாடு. பாபிலோனில் நேபுகாத்நேச்சாருடைய ஆதாரம் என்னவென்றால், அவர்களுடைய சாப்பாடு விக்கிரகங்களுக்கு பலியிடப்படும். அந்த விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்டு அந்த பலியிடப்பட்டவர்களுடைய கொழுப்பை தின்பார்கள். கொழுப்பை தின்று அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் பான பலி, திராட்சை ரசத்தை பலி அவர்கள் படைப்பார்கள். அந்த திராட்சை ரசம், முதல் தரமான திராட்சை ரசம் பான பலியாக கொடுக்கப்படுகிற அந்த பான பலியினுடைய திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்க? குடிப்பாங்க. அவர்களுடைய தெய்வங்களினுடைய பலியை, அவர்களுடைய தெய்வங்களினுடைய திராட்சை ரசத்தை என்ன செய்வார்கள்? அவர்கள் குடிப்பார்கள். யாரெல்லாம் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை நம்பின அவர்களுடைய தெய்வங்கள், அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே?
அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்நிய தெய்வங்களுடைய வழிபாடு, அந்நிய மக்களுடைய வழிபாடு. இந்த வழிபாடுகளை தேவனுடைய பிள்ளைகள் இந்நாள் தங்களை என்ன செய்கிறார்கள்? தீட்டுப்படுத்த கூடாது, தங்களை தீட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106வது சங்கீதம் 28வது வசனம். 106வது சங்கீதம் 28வது வசனம். அவர்கள் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டு ஜீவன் இல்லாதவர்களுக்கு கிட்ட பலிகளை புசித்து, எதெல்லாம் சாப்பிடுவாங்க? ஜீவன் இல்லாதவர்களுக்கு பலி கொடுத்த அந்த பலியிட்ட அந்த பலிகளை அவர்கள் புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு தெய்வங்கள் என்று விக்கிரகங்களுக்கு படைத்து அவைகளை படைத்தவர்களை புசித்து கொண்டிருந்தார்கள். இவைகளினாலே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:1. திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், அமளி பண்ணும், அதில் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். இந்த நேபுகாத்நேச்சாருடைய திராட்சை ரசம் என்ன பண்ணும்? மற்றவங்களை என்ன பண்ணும்? பரியாசம் பண்ண வைக்கும். இந்த நேபுகாத்நேச்சாருடைய அந்த மதுபானம் பரியாசம் அது அமளி பண்ண வைக்கும், அது மயங்க வைக்கும். இப்படிப்பட்ட மதுபானம், இப்படிப்பட்ட திராட்சை ரசம், இப்படிப்பட்ட ராஜாவின் போஜனம், இவைகளை தன்னுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்திய வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. ருசியுள்ள பதார்த்தமா இருந்தாலும் அது இச்சியாதே. அவைகள் கள்ள போஜனம். அவைகள் என்ன போஜனம்? கள்ள போஜனம். நேபுகாத்நேச்சாருடைய ராஜாவின் போஜனம் அது கள்ள போஜனம். அது என்ன போஜனம்? கள்ள போஜனம். அந்த கள்ள போஜனத்தை தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் புசிக்க மாட்டோம் என்று தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியான ஒரு தீர்மானமாக ஆக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எனக்கு எல்லா சாப்பாடும் தகுதியா இராது. ஆமென் சொல்வோமா? எல்லாவற்றையும் சாப்பிட எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வாசிப்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். வயிற்றுக்கு என்ன ஏற்கும்? போஜனம் எதை கொடுத்தாலும் இந்த வயிறுக்கு ஏற்கும். அப்படிதானே? கொழுப்பை கொடுத்தாலும் ஏற்கும். கள்ள போஜனத்தை கொடுத்தாலும் இந்த வயிறு என்ன செய்யும்? ஏற்கும். தீட்டுப்படுத்துகிற போஜனத்தை கொடுத்தாலும் என்ன செய்யும்? இந்த வயிறு ஏற்கும். எதை கொடுத்தாலும் ஏற்கும். மதுபானத்தை திராட்சை ரசத்தை கொடுத்தாலும் என்ன செய்யும்?
அழியும், ஒரு நாள் போஜனம் அழியும். உள்ள போக வரைக்கும் உள்ள போய் அது அழியும் வரை குடலும் அழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடலும் கல்லீரலும் அழியும், எல்லாம் அழியும். ஸ்தோத்திரம். சரீரமோ வேசிக்கிறவனுக்கு உரியது அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார் என்று 19வது வசனம் சொல்கிறது. 20வது வசனம் சொல்கிறது. நீங்கள் சரீரத்தின் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் போஜனத்திலையும் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்கள் சாப்பிடுற சாப்பாடு உங்களை தீட்டுப்படுத்தும் என்று உணர்ந்தீர்களானால் சோத்திரமிடா நல்ல தீர்மானம் பண்ணுங்க. இனிமேல் அதை நான் தொட மாட்டேன், அதை நான் சாப்பிட மாட்டேன், அதை நான் குடிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை அது தீட்டுப்படுத்தும் என்று நல்ல தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்துக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்க தீர்மானம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க இருதயத்தில் எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தீர்மானத்துக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. அதுல ஜெயிப்பீங்க. அது முடியாததாக மாறுது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அதை விட்டு விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போஜனம் உங்களை தீட்டுப்படுத்தும், வேசித்தனம் உங்களை தீட்டுப்படுத்தும், உலக வழிபாடு உங்களை தீட்டுப்படுத்தும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு வேதம் சொல்கிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் கவனிங்கள். நல்லா நீங்க சொல்றவங்களுக்கு கவனிங்க. சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நல்ல தீர்மானம் அவசியம். ஸ்தோத்திரம். முடியல நினைச்சு விட்டுறக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய, உங்க சரீரத்தை அழிக்கக்கூடிய எந்த ஒரு போஜனமும் அதை நீங்கள் விலக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுல நன்மை இருக்கும், அதுல தீமை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அதுல நல்லதும் இருக்கும், அதுல என்ன இருக்கும்? கெட்டவன் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில சொல்லுவாங்க அதுல என்ன இருக்கு? எனக்கு நல்லது இருக்கு, ஆனா அது என்ன இருக்கு? கெட்டது இருக்கு. ரெண்டு கலந்ததுதான் ஸ்தோத்திரம். ராஜாவின் போஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் கள்ள போஜனம். அதான் தேவன் விளக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமாக. தேவன் வசனம் எல்லாம் நல்லதாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் விளக்கிறதெல்லாம் கெட்டது. அது என்ன இருக்கும்? நல்லது இருக்கும், தீமை இருக்கும். தேவன் சொன்னதெல்லாம் நல்லது, புசின்னு சொன்னதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? நன்மையாக இருக்கும். விளக்கிட்டாங்க அது என்ன இருக்கு? நீங்க சொல்லுவீங்க அது கெட்டது கிடையாது. அதுல கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏதேனும் அதான் சொன்னாரு, நல்லதும் கெட்டதும் சொல்ற நன்மையும் தீமையும் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனி. ஒன்று நல்லதையா காக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கெட்டதையும் அதை வெளியே கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இன்னார் என்பதையும் காட்டும், நீ மோசமானவன் என்பதையும் காட்டும், நீ எப்படிப்பட்டவன் என்பதை விளங்க பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுல உனக்கு ஒரு நன்மையை சொல்லுவோம், அதுல ஒரு தீமையும் இருக்கும். தீமை இல்லாம நன்மையை மாத்திரம் உள்ளதான் தேவன் விரும்புகிற போஜனம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதான் நல்ல ஆகாரம், அதான் நல்ல ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பன்றி உங்களுக்கு என்னது? அருவருப்பு. நத்த உங்களுக்கு எது? என்னது? அருவருப்பு. இந்த அருவருப்புகளை நம்ம வாழ்க்கையில பாருங்க. சோத்ரம். தண்ணி அடிக்கிறவனுக்கு எந்த அருவருப்பும் என்ன செய்யாது? அப்ப எல்லா அருவருப்பும் உள்ள போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா அருவருப்பெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அருவருப்பு தான் அவங்களுக்கு பிடிக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் விளக்கின போஜன பதார்த்தங்களை, தேவன் விளக்கின எல்லாவற்றையும் நாம விளக்கினால் நம்முடைய வாழ்க்கை
ஆசீர்வாதமாக மாறும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆகாரம் நம்ம என்ன செய்யும்? தீட்டு படுத்தும். பழைய ஏற்பாட்டிலே தீட்டு படுத்தும், புதிய ஏற்பாட்டிலே என்ன செய்யும்? தீட்டு சொல்லுங்க, தீட்டு படுத்தும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கெட்ட கொழுப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம் விலக்கி வச்சாரு. புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் அது கெட்ட கொழுப்பு, கெட்ட கொழுப்பு தான். அது அருவருப்பு தான். கைகளை உயர்த்தாம சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். அருவருப்பு இல்லாம மாறாது. அருவருப்பு ஒரு நாள் சுத்தமா சொல்லுங்க, சுத்தமாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆகார விஷயத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் அருவருப்புகளை, தீட்டுகளை நாம் நம்மை விட்டு விலக்கி விட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ரத்தம் அருவருப்பு, புதிய ஏற்பாட்டில் ரத்தம் அருவருப்பு. பழைய ஏற்பாட்டில் கொழுப்பு அருவருப்பு, புதிய ஏற்பாட்டிலே கொழுப்பு அருவருப்பு. பழைய ஏற்பாட்டில் தானாய் செத்த ஒரு மிருகம் அருவருப்பு. புதிய ஏற்பாட்டிலே தானாக எந்த மிருகம் செத்திருந்தாலும் அதை புசிக்க ஆடோ மாடோ கோழியோ தானா செத்தாது அருவருப்பு. அதை புசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருவருப்புகளை விலக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக குறிப்புக்கு வருகிறேன். ஆகாரம் மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு குறிப்பு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. மார்க் 7வது அதிகாரம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இரண்டாவது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது எது? உள்ளத்துக்குள்ளிருந்து வருகிற இத்தனை காரியங்களும் ஒரு மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத எண்ணம், வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், கொலை பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டம், தனங்கள், கபடுகள், வன்கண்ணு, தூஷணம், மற்றவர்களை கெட்ட வார்த்தை போடுவது, பெருமையால் பேசுவது, பெருமையாய் நடந்து கொள்வது, மதிக்கலானவைகள், இவைகள் எல்லாம் உடம்பை வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை தீட்டுப்படுத்துகிற இவைகளுக்கு நாம் விலகி வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா ஆமென். இவைகளை இந்த தீட்டுப்படுத்தாத ஒரு தீர்மானம் எடுக்கும் போதுதான் தேவ தயவு கிடைக்கும். ஆண்டவரே, இனிமேல் எங்களுக்குள்ள கபடு வரக்கூடாது, இனிமேல் எங்களுக்குள்ள மதிகேடு வரக்கூடாது, இனிமேல எங்களுக்குள்ள தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது, இனிமேல எங்களுக்குள்ள இருந்து மோசமான சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருந்து வரக்கூடாது, எங்களுக்குள்ள இருந்து கபடு, மற்றவர்களை கெடுக்கக்கூடிய கபடான காரியங்கள், சோத்திரம் ஆமென், சோத்திரம், மற்றவர்களுக்கு முன்பாக நடிக்கக்கூடிய எல்லா கபடான காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்து வரக்கூடாது என்று நல்ல தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் தீர்மானத்துக்கு தேவ தயவு கிடைக்கும், தேவ இரக்கம் கிடைக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாவமான காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தும். ஆமென். மூன்றாவதாக உலகம் உங்களை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைகள் உங்களை தீட்டுப்படுத்தும். நாலாவதாக விக்கிரக ஆராதனைகள் உங்களை தீட்டுப்படுத்தும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை, விக்கிரக ஆராதனைகளை நாம் செய்யக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் அவர் ஒருபோதும் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும்.
விக்கிரகத்தோடு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விக்கிரகங்களோடு அவன் சம்பந்தம் இல்லை. விக்கிரக ஆராதனையை விட்டு அவன் விலகி ஓட வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு விலகி ஓட வேண்டும். அவைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விக்கிரகங்களோடு தொடர்ந்து நாம் தீட்டுப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரகங்களோடு நமக்கு தொடர்பு இருந்தால் நாம் என்ன பண்ணவர்கள்? தீட்டு பட்டவர்கள். தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஐந்தாவது நாம் அப்படியே பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நாலாவது எது நம்மை தீட்டுப்படுத்தும்? விக்கிரக ஆராதனை. ஐந்தாவதாக எது நம்மை தீட்டுப்படுத்தும் என்றால் துர்பதேசங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்ட துர்பதேசங்கள், யெகோவா சாட்சிகள், இயேசு நாமம், இப்படி பலவிதமான கொள்கைகள், உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், தவறான சபைகள், தவறான கொள்கைகள், வேதத்தின் சத்தியத்திற்கு மாறாத தவறான உபதேசங்கள் நம்ம என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். கைகளை உயர்த்தி அமைச்சர் சொல்லுவாங்க.